டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு தோல் நோய்களை பற்றியும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை பற்றியும் குறிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை நீக்கக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குலப்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குலப்பாலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வெட்பாலை மர வகையைச் சேர்ந்த ஒரு வகையான தாவரம் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட குலப்பாலை அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குலப்பாலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப மிக அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. வெண்மை நிறமான பூக்களும் அழகான பச்சை நிறமான தொங்கி கொண்டிருக்கக்கூடிய காய்களையும் கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். இந்த குலப்பாலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடலில் ஏற்படுகின்ற தோல் நோய்கள், குறிப்பாக சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட தோல் நோய்களையும் அதே போல் மிகப்பெரிய அளவில் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய கன்ஜெனிட்டல் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய பிறந்த 1 வயது 2 வயதிலிருந்தே தோலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா மடிப்புகளில் ஏற்படுகின்ற வெடிப்புகள், அதே போல் மூட்டுகளுக்கு பின்புறம், பாதங்களில், கழுத்துக்கு பின்புறம், அக்குள் பகுதிகளில் கடுமையான அரிப்பும் சொரிச்சலும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு காயமே ஆகிவிடுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த குழந்தைகளுக்கு என்னதான் இன்றைக்கு தோல் நோய்க்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளை கொடுக்கும்போது கூட மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இது சம்பந்தப்பட்ட குழந்தைகளை எவ்வாறு குணமாக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய மருந்தாக இந்த குலப்பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையுடைய எண்ணெய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு அதில் இந்த குலப்பாலையுடைய மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைத்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை உடம்புல எங்கெல்லாம் அரிப்புகள் இருக்கோ அந்த இடங்களில் தடவி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து குளிக்கும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்துகளில் ஒன்றாக இந்த குலப்பாலை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற இன்னொரு பெரிய பிரச்சனை சோரியாசிஸ் பிரச்சனை. மருந்துகள் சாப்பிட்டாலும் திரும்ப வருகிறது, உணவு முறைகள் உடற்பயிற்சிகள் செய்தாலும் திரும்ப வருகிறது, ஒரு 2 வருடம் 1 வருடம் காணாமல் போகிறது, திடீர்னு அதோட அவுட்பிரேக் ரொம்ப அதிகமாகி உடலை பாதிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை இயற்கையான முறையிலே நீக்கக்கூடிய உடலை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்றாக இந்த குலப்பாலை இருக்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை உச்சி முதல் பாதம் வரை நன்றாக தடவி அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேசான சூரிய ஒளியில் உட்கார்ந்து குளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே மிகப்பெரிய அளவில் அந்த தோல் நோய் சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து போய் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு முறை நல்ல குணமான பிறகு வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ இதே போல் உச்சி முதல் பாதம் வரை தடவி அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து குளிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எந்த விதமான தொந்தரவுமே இல்லாமல் மிக வேகமாக இந்த பிரச்சனை குணமாகிறதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற வாய்ப்புகளுடைய அளவுகளும் விகிதங்களும் குறைந்து விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த குலப்பாலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய குடலில் ஏற்படுகின்ற காயங்களாலும் குடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஒரு நாளைக்கு உணவு உண்ட உடனேயே காலை முதல் இரவு வரை 6 முதல் 7 முறை மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல் ஏதோ ஒரு வெளி உணவு ஒரு நாள் சாப்பிட்டோன்னா போச்சு, அன்றே லூஸ் மோஷன் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போக ஆரம்பித்து கடைசியில் வெறும் இரத்தமே உடலை விட்டு செல்லக்கூடிய ஒரு நேச்சர் ஏற்பட்டு விட்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலை பாதிக்கின்ற மிகப்பெரிய மிக மோசமான நோய்களில் ஒன்றாக இந்த அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 பிரச்சனைக்கும்
இயற்கையான முறையில் தீர்வளிக்கக்கூடிய ஒரு அழகான அருமருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து இந்த குலப்பாலையை நம்ம சொல்லலாம். குலப்பாலையை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயை ஒரே ஒரு தேக்கரண்டி, அதாவது ஒரு 10 மில்லி அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்லை, அல்லது குலப்பாலையில் எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், பொதுவாக பஞ்சாங்க க்ஷாரம்னு சொல்லுவோம். குலப்பாலையுடைய வேர், மரப்பட்டை, இலை, பூ மற்றும் விதை அல்லது காய் இது எல்லாத்தையும் ஒன்றாக சம அளவு எடுத்து நன்றாக வெயிலில் உலர்த்திய பிறகு அதை புடமிட்டு எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை ஒரு 500 மில்லிகிராம் அல்லது 1 கிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு வெண்ணெய் அல்லது சிறிதளவு மோரில் கலந்து, ரெண்டுமே இல்லைனா தயிர் மேலே இருக்கக்கூடிய தயிர் தெளிவுடன் கொஞ்சம் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிகப்பெரிய அளவில் உடலில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் நமக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் மிக முக்கியமாக அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸ்டீராய்டு மருந்துகள் சாப்பிட்டால் கூட உடலில் ஏற்படுகின்ற அந்த பலவீனங்களை குறைக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலைமை போய் எந்த ஸ்டீராய்டு மருந்தும் இல்லாமல் இந்த குலப்பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க க்ஷாரத்தை சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம், வயிறு தொந்தரவுகள் குறைந்து போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு உடலில் கொழுப்பு கட்டிகள் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். கொழுப்பு கட்டிகள் வரும்போது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. கைகளில், கால்களில், இடுப்பு பகுதிகளில், வயிறு பகுதிகளில், தொடை பகுதிகளில் நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா கைகளில் அது ஏற்படும் போது வெளிப்புறமாக கைகளை காட்டிக்கொண்டு போவதற்கே அவர்கள் வருத்தப்படுவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனையை கூட படிப்படியாக குறைத்து உடலை பலப்படுத்துகின்ற மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த குலப்பாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே நேயர்களே, இந்த குலப்பாலையை பொறுத்தவரையிலும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், குறிப்பாக சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற எக்ஸிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும், வயிற்றில் ஏற்படுகின்ற இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய மிக அழகான அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நம் சமூகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு இயக்கத்தை பற்றி அல்லது ஒரு அரசியலில் ஒரு தலைவர் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தை பற்றி அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளாதது போல நடிப்பதும், அதன் அடிப்படையில் அந்த கருத்திற்கு நேர் எதிரான விளக்கங்களை கொடுப்பதும், அதன் அடிப்படையில் விவாதங்களை நடத்துவதும் இன்றைக்கு அன்றாடம் அரசியலில் ஒரு சகஜமாகிவிட்டது. அதாவது நாம் தமிழ் மொழியில்தான் ஒரு தலைவர் பேசுகிறார் என்றாலும் கூட அவர் சொல்வதற்கு கற்பனையான வியாக்கியானங்களை எல்லாம் திணித்து அவருக்கு எதிராக அதை திருப்ப முடியுமா, அந்த இயக்கத்திற்கு எதிராக அதை திருப்ப முடியுமா என்று இங்கு பலரும் படாதபாடு படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு விவாதம் இங்கே நடந்தது. இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில் அந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு காரணம், நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சமூகத்தில் நிலவக்கூடிய தப்பெண்ணங்களுக்கு எதிராக அல்லது கற்பனாவாதங்களுக்கு எதிராக நாம் ஏராளமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தையும் இன்றைக்கு விவாதிக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் விழுப்புரத்தில் நடந்த அந்த முப்பெரும் விழாவில், திமுக முப்பெரும் விழாவில் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்து என்னவென்று சொன்னால், பாஜகவை நோக்கி அந்த கேள்வியை அவர் எழுப்புகிறார். நீங்கள் இந்துக்களினுடைய நலன்களுக்காக நீங்கள் பாடுபடுவதாக, இந்துக்களுக்காக நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, ஏன் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் இந்துக்கள் இல்லையா? அவர்கள் மீதெல்லாம் உங்களுக்கு எந்த கரிசனமும் கிடையாதா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த கேள்வியை அவர் எழுப்பியவுடன் உடனடியாக ஊடகங்களில் மிகப்பெரிய விவாதங்கள், அதாவது மக்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் தளபதி அவர்கள் பிரிக்க பார்க்கிறார் என்றெல்லாம் பல்வேறு விதமான அவதூறுகளை ஊடகங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டன. அதாவது மதத்தின் பெயரால் இங்கு ஒரு கட்சி என்பது இந்த நாட்டையே பிளவுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கும்.
அவர்களுக்கு எதிர்வினையாக அவர்கள் அரசியலினுடைய பொய்யை தோலுரிக்கும் விதமாக திமுக தலைவர் ஒரு கேள்வியை எழுப்பியவுடன் அவர் என்ன நோக்கத்திற்காக அந்த கேள்வியை கேட்கிறார் என்பதை விட்டுவிட்டு அந்த வாக்கியத்தை மட்டும் தங்களுக்கு ஏற்ப பிடித்து கொண்டு பல்வேறு வியாக்கியானங்களை அளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, இதற்கு முன்னால் திமுக தலைவர் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தையும் கூட இப்படி அவர்கள் தெரிவித்தார்கள். அதாவது திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் 80% மேல் அவர்கள் இந்துக்கள் என்று சொன்ன விஷயத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்துக்களினுடைய ஓட்டு வங்கியை குறிவைத்து இதை பேசுகிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதையை இவர்கள் அவிழ்த்து விட்டார்கள். ஆனால் இந்த உரையாடல் திமுக தலைவர் தொடர்ந்து இந்த கருத்தை முன்வைப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், இதுவரைக்கும் இந்துக்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய மக்களுக்கு எதுவுமே செய்திராத ஒரு கட்சி, இன்னும் சொல்லப்போனால் அந்த மக்களுக்கு பல்வேறு இன்னல்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுத்த ஒரு மதவாத கட்சி இன்றைக்கு நாங்கள் தான் இந்துக்களை பாதுகாக்கிறோம், நாங்கள் தான் இந்துக்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வரப்போகிறோம், இதுவரைக்கும் இந்துக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்கிற போது அந்த நீங்கள் யாரை இந்து மக்கள் என்று வரையறுக்கிறீர்களோ அந்த இந்து மக்களை மேம்படுத்துவதற்கு, அவர்கள் வாழ்வியலை உயர்த்துவதற்கு இந்த இயக்கம் என்ன செய்தது, திமுக என்ன செய்தது என்பதைத்தான் இன்றைக்கு திமுக சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்து மக்களுடைய நலன்களையும், இந்துக்களுடைய நலன்கள் அல்ல, இங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நலன்களைப் போலவே இந்துக்களினுடைய நலன்களையும் பாதுகாத்த ஒரு இயக்கம் திமுக என்பதை சொல்வதற்காகத்தான் திமுக தலைவர் இந்த கூற்றை முன்வைக்கிறார். அப்படி அவர் முன்வைக்கிற போது அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் இடஒதுக்கீட்டின் மூலமாக பயன்பெற்றவர்கள் யார்? 69% வரைக்கும் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை திராவிட இயக்கங்கள் போராடி பெற்று கொண்டு வந்திருக்கின்றன. பிற்படுத்தப்பட்ட சாதியினர், ஒடுக்கப்பட்ட சாதியினர், இதுவரைக்கும் அரசு வேலைகளிலோ கல்வியிலோ அல்லது வேறு சமூக அந்தஸ்திலோ எந்த விதமான இடமும் இல்லாதவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய உயரிய நிலைக்கு வந்ததற்கு காரணம் திராவிட இயக்கம் முன்னெடுத்த அரசியல். அதே போல் இங்கு ஏற்பட்ட தொழில் வளர்ச்சி, திராவிட இயக்க ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சியின் காரணமாக மிகப்பெரிய பயனை இங்கு எல்லா சாதிகளைச் சேர்ந்த இவர்கள் யாரை இந்துக்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் அந்த பயனை பெற்றிருக்கிறார்கள். அது உயர் சாதியராக இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியின் மூலமாக இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் வேலை வாய்ப்பை பெற்றார்கள், சமூக அந்தஸ்தை பெற்றார்கள். திமுக என்ற அரசியல் இயக்கத்தின் மூலமாக கூட பல்வேறு விதமாக இதுவரை, அதாவது கடந்த காலத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு சமூக வாழ்க்கையில் எந்த முக்கியத்துவம் இல்லாத சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு சமூக அதிகாரத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் அதுவும் கூட திமுகவின் மூலமாகத்தான் நடந்தது. அப்படி பார்க்கிற போது அதே போல் திமுக முன்னெடுத்த சமூக நலத்திட்டங்கள், அது பொது விநியோக திட்டமாக இருக்கலாம், பல்வேறு வண்ண தொலைக்காட்சி போன்ற இலவச திட்டமாக இருக்கலாம், நூற்றுக்கணக்கான உதவித்தொகைகள், எத்தனையோ விதமான உதவித்தொகைகளை கொண்ட திட்டங்கள், சமூக மறுமலர்ச்சி சார்ந்த நடவடிக்கைகள், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரும்பாலும் பலன் பெற்று தங்கள் சமூக அந்தஸ்து ரீதியாக உயர்ந்தவர்கள் நீங்கள் யாரை இந்து மக்கள் என்று சொல்கிறீர்களோ அந்த மக்கள் தான் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கல்வி, அதாவது நீங்கள் இந்த கல்வியை எடுத்துக்கொண்டால் பெண் கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்டில் பெரும்பாலான பெண்கள், பெரும்பான்மையான இந்து மக்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய பெண்கள் கல்வியறிவற்றவர்களாக இருந்தார்கள். திமுக கொண்டு வந்த கல்வி புரட்சியின் காரணமாக பெரும்பாலான பெண்கள் கல்வி இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள், வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்து மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் இல்லையா? அப்படி பார்க்கிற போது ஒட்டுமொத்த சமூகத்தையும் உயர்த்துகிற போது நீங்கள் பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய இந்து மக்கள் தான் மிக அதிகமான பயனையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் திமுக அவர்களை இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று பிரித்து பார்க்கவில்லை. அவர்கள் மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள் என்று பார்த்து எல்லோருக்குமான ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அதை திமுக கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் மக்களை பெரும்பாலானோர் இந்துக்கள் அவர்கள் எந்த நன்மையும் பெறவில்லை, பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற போது இல்லை, அவர்கள் மிகப்பெரிய பயன்களை திமுகவினால் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டிய நெருக்கடியை நீங்கள் தான் ஏற்படுத்துகிறீர்கள். அப்படி பார்க்கிற போது உங்கள் மதவாதத்திற்கு எதிர்வாதமாகத்தான் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறதே தவிர அது மதவாத அரசியல் அல்ல, அது மதவாத அரசியலுக்கு எதிர்வாத அரசியல் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற குழப்பங்களை ஏற்படுத்துகிற நபர்கள், இந்த இயக்கத்தை கொச்சைப்படுத்த விரும்புகிற நபர்களினுடைய முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது.
இன்றைய சிறப்பு விருந்தினர் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையின் ஆசிரியர் திரு ஆர். விஜயசங்கர். ஒரு பத்திரிகையாளரா ஊடகத்துறை பத்திரிகை அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு? தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இவர்களுக்குமான ஒரு தொடர்பு, பத்திரிகை துறை மேல தலைவர் கலைஞருக்கு இந்த நம்பிக்கை அப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பத்திரிகை ஆசிரியரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார். நன்றி. பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு மேலே இந்த துறையில் உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கு. இன்றைக்கும் நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க. ஒரு காலகட்டத்திலையும் பல விதமான சவாலான விஷயங்களை நீங்கள் சந்திச்சுப்பீங்க. பல தலைவர்களை பற்றின ஒரு நெருக்கடிகள் கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த துறையோட வளர்ச்சி எப்படி இருக்குது? தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு, பத்திரிகை துறையை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட இந்த துறையை பார்த்துருந்தாரு, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எப்படிப்பட்ட சவால்களை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு அப்படின்னா எப்படி, எப்போ? தொடர்பு என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேரடி தொடர்பு இல்லை. நான் வந்து ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் வந்து அவரை நான் சந்திச்சதே இல்லை. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறது என்னன்னா, நான் சாதாரணமாக பொதுவாக இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது, திராவிட இயக்கம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நான் பிறந்தது டால்மியாபுரத்தில், வளர்ந்தது கள்ளக்குடியில். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் திமுகவின் வளர்ச்சியில். வந்து திமுக நடத்தி முப்பெரும் போராட்டங்கள் ஒன்று வந்து கள்ளக்குடி போராட்டம். ஆனால் கள்ளக்குடின்னு சொல்கிற இடத்துல வந்து டால்மியாபுரத்தில் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாம் நார்த் இந்தியன்ஸ். அப்போது இவங்க திமுகவுடைய பெரும் கொள்கை முழக்கம் வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லும்போது வந்து அங்கே இருந்த அந்த ஊர் பேர் வந்து கள்ளக்குடி தான் ஒரிஜினல் பேர். அதுக்கப்புறம் வந்து டால்மியாபுரம், அந்த கம்பெனி ஓனர் பேர் டால்மியாஸ் நடத்துனதான். அப்போ டால்மியாபுரம்னு பேர் மாற்றினாங்க. அப்போ அதுக்கு எதிரான ஒரு போராட்டம், முப்பெரும் போராட்டத்தில் ஒன்று வந்து கள்ளக்குடி போராட்டம். அதை முன்னின்று நடத்தி பத்திரத்தில் படுத்து அப்படின்னு சொல்லி எங்களுடைய பேரண்ட்ஸ் அம்மாலாம் சொல்கிறது எனக்கு கேட்டுங்க. அவங்களாம் நேராக பார்த்துருக்காங்க அந்த போராட்டத்தை. அப்படி ஒரு தொடர்பு தான் எங்களுக்கு. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது வந்து கள்ளக்குடி போராட்டத்தை வென்று அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்துடுது திமுக. அண்ணாதுரைக்கு பிறகு கலைஞர் பதவியேற்கிறார். அவர் அந்த எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே வந்து கள்ளக்குடியில் ஒரு வடுகர்பேட்டைன்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் நடக்கிறது. அப்போ வந்து நான் பள்ளியில் படிக்கும் மாணவன். அநேகமாக அந்த நேரத்தில் கள்ளக்குடி கொண்டான் என்ற பேர் வந்து அவருக்கு பட்டம் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அப்போ தான் முதல் முறையாக நான் அவரை பார்க்குறேன். பார்க்கும்போது நாங்கள்லாம் மாடியில் நிற்கிறோம். அப்படி பார்த்து வந்து ஒரு சிரிச்சு அப்படி வந்து கை காட்டிட்டு போகிறாரு. அதான் முதல் நினைவு. அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வரேன். அப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தார். அப்போ வந்து இந்த கூர்மையாக கவனித்து வருகிறேன். இந்த 40-45 வருடங்களில் தமிழக அரசியலின் பிரிக்க முடியாத ஒரு தலைவராக கலைஞர் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவரை வந்து எப்படி வந்து கட்சி தலைவராகவும் அப்புறம் வந்து முதல்வராகவும் செயல்படுவது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டே வரோம். அது வந்து பெரும் பிரமிப்பு தான் ஏற்படுது. அது எங்கே போய் முடிஞ்சதுன்னா, கடைசியாக வந்து மறுபடியும் அவர் வந்து இடைக்கு நடுநடுலும் பல மீட்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒன்று ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப நான் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய தமிழ்ங்கிறது வந்து வளர்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள். தமிழ் ஆசிரியர்கள் எப்படி வளர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கத்தோடு சம்மந்தப்பட்டவர்கள். அதிலும் எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் தமிழ் ஒரு ஆர்வம். எனக்கு இன்றைக்கி வந்து தமிழில் இவ்வளோ சரளமாக பேசுகிறது, நான் பல புத்தகங்கள் எழுதுனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவர் பேசும் தமிழை கேட்டு தான், கலைஞர் பேசும் தமிழை கேட்டு தான். அதற்கு பிறகு நான் வந்து ரொம்ப அவரை சந்திக்க முயற்சி செய்து சில நேரம் நடக்கலை. அவரை பார்க்கலங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தின் வந்து மறுபடியும் பார்க்குறேன். எனக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன் நான். அவர் வந்து அந்த முதல் பார்த்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து எனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அப்போ இவ்வளோ பிரமித்து போன தலைவரை பற்றி ஒரு சிறப்பு இதழ் கொண்டு வரணும், ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்து சிறப்பு இதழ் கொண்டு வரணும், ஒரு ரீஜனல் லெவலில் இருந்த ஆக்டான ஒரு பற்றி பேசுறதுக்கான ஒரு உந்து சக்தியாக இருந்தது அவருடைய வாழ்க்கை தான். நாங்கள் கொண்டு வந்த சிறப்பு இதழ் வந்து இன்றைக்கி வந்து பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அது தமிழ்லையும் கொண்டு வரோம். அதை அப்படி தான் தொடர்பாக பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது அவருடைய அரசியல் ஆளுமை, அவருடைய சட்டமன்ற ஆளுமை, சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்ளும் திறன், அப்புறம் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களை எல்லாரும் அணைத்து செல்வது. அவங்க என்னதான் பெரிய விமர்சனம் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து நேரடியாக வந்து அவரை வந்து பேசும்போது ரொம்ப நல்லா தான் பேசுகிறாங்க. எங்களுடைய அனுபவமே நினைவுகளை பற்றி பேசுங்க அப்படின்னா, சங்கரையா முதல் ராமதாஸ் அவர்கள் முதல் எல்லோரும் ரொம்ப இனிமையான விமர்சனங்கள் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே. இருந்தாலும் பேசும்போது ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க, சாதாரணமாக அவரை ஒரு முறை சந்திச்சிட்டிங்கன்னா அந்த ஈர்ப்புலேருந்து நீங்கள் வெளிப்பட முடியாது. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை.
அப்படிதான் நான் கண்டிப்பா பார்க்குறேன். சார். அதுதான் இதை பத்தி பேசும்போது அவர் எந்த துறையில இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துல அவர் கையில எடுத்துக்கிட்டாலும் அதற்கான ஒரு முத்திரையை பதிக்காம அவர் அந்த இடத்துல இருந்தே வந்து கிடையாது. போனதே இல்லை. கட்டாயமா. இதை எல்லாருமே பல பேர் வியந்து சொன்னதை பார்த்திருக்கோம். ஒரு பத்திரிகையாளரா நீங்க அவரை பார்த்து பிரமித்த வியந்த விஷயங்கள்? பத்திரிகையாளராக வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து என்னைக்குமே ஒரு அந்த தொழிலுக்கு வர புதுசாக வர பல இளைஞர்கள்ட்டெல்லாம் பேசும்போது நான் ஒன்று சொல்லுவேன், இந்த துறைக்கு ஏன் வர வேண்டும் அப்படின்னு நம்மளாம் நாங்கள்லாம் தேர்ந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் வந்து புதிய சவால்கள் வருது, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை புதிது. இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு தொழில் இருக்குன்னா அது வந்து பத்திரிகை துறை தான். அதில் வந்து என்னென்னா, நீங்கள் தினம் தினம் அதே வேலையை வந்து ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக செய்யணும். அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய 50-60 வருடங்கள் தினம் காலையில் எந்திரிச்சோன்னே எல்லா பத்திரிகைகளும் படித்து அதுக்கு பிறகு அதை உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவர் கடிதம் எழுதினார். பார்த்தீங்களா, கலைஞருக்கு கடிதம், உடன்பிறப்பு கடிதம்ங்கிறது வந்து நாங்கள்லாம் தொடர்ந்து படிச்சிருக்கோம். அதில் வந்து இலக்கியத்திலிருந்து பல விஷயங்கள், வரலாறு வந்து ரொம்ப சாதாரணமாக, அது வந்து ஒரு அரசியல் ஈடுபாடு வந்து அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை துறை எழுத்து ஈடுபாடு எல்லாம் சேர்ந்து கலவையாக வரும்போது எங்கே உங்களுக்கு அக்கறை வந்து பெரியாருக்கு இது இருந்தது. பெரியாரோட எந்த எழுத்து எந்த பேச்சு பேசணும், பெரிய அளவில் வந்து பெரிய தத்துவார்த்த விவாதங்கள்லாம் இருக்காது. ரொம்ப சாதாரணமாக சாதாரண மக்களுக்கு போய் சேரணும், என்னுடைய தொண்டர்களோடு நான் தினம் பேசணும் அப்படிங்கிறது வந்து திறந்து வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார் பாருங்களேன். அது வந்து ரொம்ப சாதாரண ஒரு தொண்டர்களுக்கும் ஒரு இவருக்கும் ஒரு இடைவெளி இல்லாமல் பார்த்து கொண்டே இருந்தது. ஒரு இயக்கம் என்பது வந்து எப்போ சக்ஸஸ் ஆகும்ங்கிறது வந்து இந்த தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள லைவ் வயர் கான்டாக்ட் வாங்க அதை வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணதுங்கிறதுல அது வந்து பெரிய ஒரு சாதனையை பார்க்குறேன். ஒரு அரசியல் தலைவராக மட்டும் இல்லை, ஒரு பத்திரிகையாளராக தொடர்ந்து எழுதுவது. இப்போ நாங்களும் வந்து அந்த துறையில் இருக்கிறோம், ஒரு 32 வருடம் நான் இருந்திருக்கேன். நான் எழுதியது ரொம்ப குறைவு தான். ஆனால் இவர் வந்து ரெண்டையும் சேர்த்து பண்ணுறாரு. அந்த எழுத்தில் இருக்கும் ஆர்வம், தொண்டர்களுடன் தொடர்ந்து நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும். இன்னொன்று, தோல்விகள் வரும்போது அவர் எழுதுகிற கட்டுரைகள், வெற்றி பெறும்போது எழுதும் கட்டுரைகளை விட தோல்வி வரும்போது எழுதும் கட்டுரைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்தி, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரேஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது, நாங்கள் வெற்றியை கண்டு வீறு கொள்ள மாட்டோம், தோல்வியை கண்டு தோழ மாட்டோம், யார் சொன்னது? அது இன்றைக்கி மக்களுடைய மனங்களில் பதிஞ்சிருக்கிறது வந்து கலைஞர் தான் காரணம் அப்படின்னு. இன்னொன்று, அந்த பத்திரிகை வந்து ஒரு கட்சி பத்திரிகை நடத்துறதுங்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா அதில் வந்து நீங்கள் வந்து பொதுமக்களுக்கான பத்திரிகையாக மக்களுக்கான பத்திரிகையாக ரொம்ப தெளிவாக இருந்தார். பொதுமக்களுக்கான பத்திரிகைகள் என்னுடைய தொண்டர்களுக்கு நான் அரசியல் கல்வி அளிப்பதற்கான ஒரு தளமாக தொடர்ந்து பயன்படுத்தினார். அந்த முரசொலி பவள விழா அந்த இதில் வந்து நான் போய் பார்த்தப்போ அது மட்டும் இல்லை, அவர் ஒரு நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் இவங்க நடத்திருக்காங்க. திராவிட இயக்கத்தோட பெரிய வெற்றி காரணமே வந்து எந்த மீடியம் வருதோ அந்த மீடியத்தை எடுத்துட்டாங்க. ஒரு பிரிண்ட் மீடியம் வந்தப்போ பெரியார்லேருந்து, அண்ணாவிலேருந்து, கலைஞர்லேருந்து இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீடியத்தோட தாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் வந்து சினிமாங்கிற புது மீடியம் வரும்போது அதோடைய வீச்சு என்பது வந்து பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு அதை சரியாக கையாண்டார்கள். அதனால் அந்த ஊடகத்தை பயன்படுத்துவதில் திராவிட இயக்கத்தின் முக்கியமான வெற்றி காரணம் அவருடைய கொள்கைகளை ஊடகத்தின் மூலமாக கொண்டு செல்வது. எந்த ஊடகமாக இருந்தாலும், ஒரு ட்ராமா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மாநாடுகள்லையும் வந்து இது நடக்கும், ட்ராமா, ஒரு நாடகம் நடக்கும். அதே அப்படி சினிமாவை வரும்போது சினிமாவை வந்து ரொம்ப ஃபார்மாக பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் அவங்களுக்கு வந்து வசனம், சினிமாவை கேட்பது என்பது சொல்லுவாங்க, சினிமாவை பார்ப்பதும். ஆனால் வந்து சினிமாவை கேட்க வைத்தவர்கள், அதை வந்து நீங்கள் பார்க்கலன்னா கூட அந்த காட்சி உங்கள் கண்ணில் மூடும். பராசக்தி வசனத்தை பேசும்போது உங்களுக்கு அந்த காட்சி அப்படியே மூடும். அப்போ வந்து எந்த ஊடகமாக இருந்தாலும் அதை வந்து திறமையாக பயன்படுத்துவதில் முன்னணியில் இருந்து திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தில் மிகச்சிறந்த ஆளுமையாக அதை வந்து முழுமையாக பயன்படுத்துவர் கலைஞர். அதனால தான் அந்த தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் இல்லை அப்படிங்கிறத வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க, அவர் எதிர்த்தவர்களும் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவர் இது வந்து பல துறைகள் ஏற்படுத்தி தாக்கம். அதில் ஊடகம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஊடகம் பற்றி பேசும்போது இந்த மாதிரியான பிரமிப்புகள் ஏராளமாக அவர் செஞ்சுருக்காரு பல துறையில். அப்படின்னாலும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பத்திரிகை துறை மேலே தலைவர் கலைஞருக்கு இருந்த நம்பிக்கை. பத்திரிகை துறை என்பது இப்போ நான் வந்து நேரடியாக சந்திக்கல கூட பல நண்பர்கள் வந்து சொல்கிறது கேட்டிருக்கேன். அதாவது என்னென்னா, அவர்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான கேள்விகளையும் கேட்கலாம், அவர் வந்து ரொம்ப சாதுரியமாக அதை வந்து கடந்து போயிடுவார். அது ரொம்ப சாதுரியமாக இருக்கும், அதை வந்து தட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவர் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து இப்போ இருக்கிற பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் கூட தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு வந்து ஒரு நட்பை வைத்திருந்தார். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, இது வந்து என் பத்திரிகை நண்பர்கள் சொன்னது, என்னுடைய கொலீக் சொன்னது என்னென்னா, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது அவர் வந்து பேசும்போது வந்து ஒவ்வொருவரும் எழுதுவதற்கான டைம்னு ஒன்று இருக்கும்.
அது ஒரு இன்று தமிழக அரசு அப்படி சொல்லும்போது அவர் அந்த இடைவெளி விடுறதுக்குல அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த துறையை பற்றி தெரியும், எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அப்போ வந்து பொறுமையாக எழுதுவது என்பது அதுக்கான இடைவெளி வந்து அவர் கரெக்டாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது ஏதாவது அவர் நேரடியாக சம்பவம் எங்களுடைய கொலீக் இளங்கோவன் சார்லாம் கூட அப்படி சொல்லியிருக்காரு. அவர் கேட்டு தெரிஞ்சுக்குவார், ஏன் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தாக்குதல் நடக்குது, ஏன் வந்து என் மேலே தாக்குதல் நடத்துனாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே என்ன பேக்ரவுண்டு, இது எல்லாமே தெரிஞ்சுக்குவார் அவர். அது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று பத்திரிகைன்னு பார்க்கும்போது பத்திரிகை படிப்பது மட்டும் இல்லை, அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சிகள், பத்திரிகையாளர் எல்லாருமே காலையில் ஒரு 5:30 மணி ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு 5:30-6 மணிக்குள்ளே கால் வந்துடும். சில சமயம் நல்ல பாராட்டு கிடைக்கும், சில சமயம் நல்ல வசை மாதிரி பயங்கரமான ஒரு விமர்சனமும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா அந்த பத்திரிகை வந்து நீ என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இந்த பத்திரிகையை வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காரு, எப்படி பார்த்துருக்காரு கடைசி வரை, இறுதி காலம் வரை வந்து கடைசி அந்த 1 வருடம் 2 வருடம் தவிர இந்த லைவ் கான்டாக்ட் வித் த மீடியா அதை யூஸ் பண்ணுறது பிரயோகிப்பதில் வந்து அவர் வந்து ஒன்றாவது ரொம்ப ரேர்னு சொல்லுவேன். இந்தியாவிலேயே வந்து உலகத்திலே அந்த மாதிரி இருந்திருக்காங்க பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க. லெனின், மார்க்ஸ் இவங்கெல்லாம் கூட தொடர்ந்து எழுத்துத்துறை மூலமாக தான் பண்ணிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மக்களுடனும் தொடர்ந்து பத்திரிகையாளரும் பத்திரிகை மூலமாக மக்களுடனும் தொண்டர்களும் அந்த ஒரு தொடர்பு வச்சிருந்தால் அது வந்து பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். பல சரித்திர மாற்றத்திற்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கு, இதுவாக இருந்திருக்கு. நீங்கள் பத்திரிகையாளர் அவங்களோட பயணம் 32 ஆண்டுகளை கடந்து போயிட்டுருக்கு அப்படின்னும் போது பத்திரிகை துறை சந்திக்கிற சவால்கள் என்ன? பத்திரிகை துறை, ஊடகத்துறை எல்லாத்துக்குமே ஒரே சவால் என்னென்னா, நீங்கள் வந்து நாங்கள்லாம் பத்திரிகை துறை வந்து 1980கள்னு சொல்லலாம். 80களில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து முக்கியமான ஊடகம்ங்கிறது வந்து செய்தி தான், இது செய்தி பத்திரிகைகள் தான். தினசரி பத்திரிகை வந்தால் தான் உங்களுக்கு வந்து செய்தி தெரியும். இன்னொன்று வந்து முக்கியமான ஊடகம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ, ரேடியோ நியூஸ் தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா டீ கடை முன்னாடி வந்து பெரிய கூட்டம் நிற்கும். அந்த 8 மணி செய்தி, 12 மணி செய்தி, பல செய்தி வாசிப்பாளர்கள் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க அந்த காலத்தில். அந்த சில வாய்ஸ் அந்த கேட்குறதுக்குன்னே ஆல் இண்டியா ரேடியோ இருந்திருக்காங்க. அப்போ வந்து முக்கியமான 2 ஊடகங்கள். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஆல் இண்டியா ரேடியோங்கிற இதில் வந்து முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ வந்து நம்பகத்தகுந்த இப்போ பத்திரிகைங்கிறது செய்தி பத்திரிகை தான் வந்து முக்கியமான ஒரு சோர்ஸாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்தது. டெலிவிஷன் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தூர்தர்ஷன் அப்படிங்கிறதுனால வந்து அதுவும் அரசு கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அப்போ வந்து இந்த பத்திரிகைங்கிறது தினசரி பத்திரிகை என்பது தான் ஒரே ஆதாரம், செய்திக்கான ஆதாரம் பத்திரிகையிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து அதுக்கு ஒரு நம்பத்தன்மை அதிகமாக. ஹிந்து மாதிரி பத்திரிகைகள் வந்து தான் ஹிந்துவே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. தொழில்நுட்பம் வளர்ந்து முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி வந்து அடுத்த நாள் பத்திரிகை வரும் வரைக்கும் தான் நீங்கள் செய்திக்காக நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டும். இன்றைக்கி செய்தி ஒரு சம்பவம் உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் விஷுவல் கூட அப்படியே அந்த விஷுவலோடு உங்களுக்கு வந்து சேர்ந்துருது உள்ள. அதனால் பத்திரிகை துறைக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, எதை புதிதாக சொல்ல போகிறோம். அடுத்த நாள் பார்க்கும்போது இன்றைக்கே நமக்கு அனுபவம் என்னென்னா, பேப்பரை திறந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எல்லாமே கேள்விப்பட்ட செய்தியாக இருக்கேன் அப்படிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு, டெலிவிஷன் மீடியம் வந்துருச்சு, உடனடியாக செய்தி வந்து பிரேக்கிங் நியூஸ்னு போட்டுறாங்க. அப்போ வந்து தொழில்நுட்பம் வந்து இது வந்து பெரிய அளவில் வந்து மக்களுக்கு ரீச்சும் பயங்கரமாயிருச்சு. இன்றைக்கி வந்து முன்னாடி நீங்கள் வந்து தெருவில் போய் கடையில் போய் பேப்பர் வாங்கணும், இல்லை உங்களுக்கு பேப்பர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வீட்டுக்குள்ளேயே செய்தி வந்துடுது. செய்தியை தேடி நீங்கள் போன காலம் போய் உங்களை தேடி செய்தி வருகிறது, பல ஊடகங்களிலிருந்து உங்களுக்கு செய்தி வருகிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா, தொழில்நுட்பம் வளர்ந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வளர்ந்துருக்கிறதா என்பதை வந்து ஒரு சுயமரிசனை போகிற பார்க்கும்போது நான் பார்க்கும்போது நம்பகத்தன்மை வந்து குறைந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒரே செய்தியை பல ஊடகங்கள் பல விதமாக காமிக்கிறாங்க. அப்போ யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு என்ன முக்கியமான காரணம் நான் பார்க்குறேன்னா, ஒன்று ஊடகம் என்பது வந்து தொட்டு வரது பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரசியலும் சமுதாய கருத்துக்களை கொண்டு போகிற ஒரு வாகனமாக, ஒரு வெஹிக்கிள் ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராமினன்ட். திராவிட இயக்கம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். காந்தி எடுத்துக்கோங்க, நேரு எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஊடகத்துறையிலும் ஊடகம் மூலமாக தான் பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக போக 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 என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வணிகமயமாகுது. இது வந்து ஒரு பொது சேவை என்பதை விட்டுவிட்டு இது வந்து ஒரு பண்டமாயிருச்சு, ஒரு கமர்ஷியலைசேஷன், அது வணிகமயமாகுது. ஸோ மக்களுக்கு சிறந்த கருத்துக்களை கொண்டு வருது, அரசியல் கருத்துக்கள், சமுதாய கருத்துக்கள், பொருளாதாரம் பற்றிய கருத்துக்கள், இதை வந்து கொண்டு சேர்ப்பது என்பது ஊடகம் என்பது போய் இப்போ வந்து எது விற்குமோ அதை வந்து நம்ம வந்து செய்தியாக்குவோம். அப்படிங்கும்போது என்னாச்சுன்னா ஒரு காம்படிஷன் அதிகமாகுது. காம்படிஷன் இன்னொன்று வணிகமயமாக்குறதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, உங்களுக்கு விளம்பரம் வந்து ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய முதலீடு அப்படின்னு வரும். முதலீடு வந்தாலே லாபம்னு வரும்.
அப்போ உங்களுக்கு வந்து முதலீடு அதிகம் செய்தவர்கள் வந்து அந்த லாபத்தை பார்க்கறதுக்காக வந்து நீங்கள் வந்து விளம்பரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பத்திரிகைகள் நடத்த முடியாது, உண்மையிலே பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் முக்கியம். இப்போ விளம்பரம்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அதிகமாக வந்து தனியார் துறையை வந்து சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. தனியார் துறை விளம்பரங்கள், இன்னொன்று அரசு, முக்கியமானது அரசு விளம்பரங்கள் வந்து ரொம்ப முக்கியம். பத்திரிகைகள் நடத்த ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா. அப்போ என்னதுன்னா உங்களுடைய செய்தி என்பது அவர்களை அதிகமாக பாதிக்காத அளவுக்கு செய்திகளை வெளியிடணும். தனியார் துறையோ நமக்கு விளம்பரம் கொடுப்பவர்களின் நலனை பாதுகாக்கிற அளவுக்கு தான் செய்திகள். நலனை பாதுகாக்கலாம் கூட அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பை பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு டெண்டன்சி வருது. இன்னொன்று ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா, ஊடகம்னு சொல்லும்போது இன்றைக்கி வந்து பல டெலிவிஷன் தான் டாமினண்ட்டான ஊடகமாக இருக்குது. பெரிய பிரச்சனை என்னென்னா, பத்திரிகைக்கு வந்த பல விளம்பரங்கள் வந்து ஊடகம் டெலிவிஷன் மீடியத்துக்கு வந்து அதிகமாக வருது. அப்போ ஊடக விளம்பர வருமானம் என்பது பெரிய இதாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்குறது, இப்போது டெலிவிஷன் மீடியத்தை பார்க்கும்போது காம்படிஷன் வர்றதுனால என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா எல்லா டெலிவிஷன் சேனலும் அங்கே அந்த நிகழ்வு நோக்கி தான் ஓடுறாங்க. அப்போ வந்து பல முக்கியமான விஷயங்கள் வந்து கவர் பண்ணுறதே இல்லை. ப்ளூராலிட்டிம்பாங்க, அது ஒரு பன்முகத்தன்மை இருந்துச்சு ஊடகத்துக்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்று நல்லா பண்ணுவாங்க, சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே செய்தியை நோக்கி எல்லா கேமராக்களும் ஓடுறதுங்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த காம்படிஷனில் வந்து அவங்களோடய நம்ம பெட்டராக பண்ணோம், இல்லை அவங்க கொடுத்ததை நம்ம கொடுக்கணும். அவங்க பார்க்கும்போது ஒரு வெரைட்டியும் இல்லாமல் போச்சு இப்போ. அது ஒன்று. அப்போ விளம்பரம் சார்ந்து இருப்பதும் ப்ளஸ் இந்த காம்படிஷன். இன்னொன்று, 24 மணி நேரமும் ஒரு டெலிவிஷன் சேனல்னா 24 மணி நேரமும் செய்திகள் நடந்துக்கிட்டே இருக்காது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து திரும்ப 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 ஒரே விஷயத்தை போடுறது ஒரு மாதிரி மக்களுக்கே வந்து ஒரு சலிப்பு ஏற்படும் அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்குங்க தான் உண்மை. அப்போ வந்து மீடியாவுக்குள்ள வந்து ஒரு பயஸ் வந்துருச்சு. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு ட்ரெண்டை வந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம எப்படி தடுக்க போகிறோன்னு தெரியல. இன்னொன்று, பத்திரிகையாளர் பாதுகாப்புன்னு எங்கேருந்தெல்லாம் த்ரெட் வருது. நான் 2 விதமான பாதுகாப்பு த்ரெட் விஷயம். ஒன்று வந்து இன்டர்னல் த்ரெட். நான் சொன்னது வந்து வணிகமயமாக்கல் வந்து உள்ளிருந்து வரும் ஒரு த்ரெட். இது வந்து அவங்களுடைய சுதந்திரத்தையே பாதுகாக்கிற அளவுக்கு. ஏன்னா நான் வந்து ஊடகத்தில் பணியாற்றுறேன், ஆனால் நான் நினச்சதெல்லாம் நான் பேச முடியாது. நான் வரதே வந்து சில விஷயங்கள் சொல்லணுங்கிறதுக்காக தான். ஆனால் நீங்கள் வந்து இவங்களை வந்து நீங்கள் பகைச்சிக்காதீங்க, இவங்களுக்கு எதிராக செய்தி போடாதீங்கும் போது நேச்சுரலாக ஒரு ஊடக சுதந்திரம் என்பது ஊடகவியலாளருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது உண்மை. அதுவும் இன்டர்னல் த்ரெட். வெளியிருந்து வர த்ரெட் வந்து ஒன்று லீகலாக வந்து டிஃபமேஷன் கேஸ். உங்களுக்கு தெரியும் 125 கேஸ் தமிழ்நாட்டில். ஆனால் என்னென்னு டிஃபமேஷனுங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு கன்க்ளூஷனே போகாது. அது உங்களை வந்து பாடுபடுத்துறது, 15 இடத்துக்கு உங்களை அலைய விடுறது. ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட்வாங்க. உங்களை இப்படி அலைய விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் அதில் முக்கியமானது. டிஃபமேஷன் கேஸில் வந்து ஒரு தெளிவான முடிவு எந்த கோர்ட்டும் சொன்னதாக தெரியல. அதே மாதிரி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து தெருவில் நின்று கோர்ட்டை அவமதிக்கிறவங்களாம் விட்டுருவாங்க. ஆனால் என்னென்னா, ஒரு தீர்ப்பை வந்து விமர்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் கேஸ் போனால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இந்த மாதிரி த்ரெட்டு. இன்னொன்று, ஃபிசிக்கல் த்ரெட் டு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து சில பேரை வந்து நம்ம எதிர்த்து எழுத முடியாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்துக்கோங்க. என்னுடைய நண்பர் சுஜாத் புக்காரி, அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் நல்லா தெரிஞ்சல. அந்த மாதிரி ரீஜனில் நீங்கள் ஒரு பக்கம் வந்து டெரரிசம், இன்னொரு பக்கம் மக்களின் கோபம், இன்னொரு பக்கம் அரசாங்கத்தின் அடக்குமுறை, இராணுவத்தின் அடக்குமுறை, இப்படி பல விஷயங்களுக்கு நடுவில் ஒரு ஜேர்னலிஸ்ட் இது பண்ணும்போது ரொம்ப சிக்கலானது. ஏற்கனவே 45 ஜேர்னலிஸ்ட் இந்த ஒரு வருஷத்தில் இந்தியாவில் கொல்லப்பட்டிருக்கான ஒரு செய்தி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சர்வதேச நிறுவனங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ஃப்ரெஞ்சு நிறுவனம். இன்னொன்று கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் இன்டர்நேஷனல் கமிட்டி. 2 பேரும் ஒரு அசஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 138வது இடத்துல இருக்குது. ஸோ பாதுகாப்பு என்பது வந்து நேரடியான ஃபிசிக்கல் த்ரெட்டாகவும் வந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எடுத்திங்கன்னா கௌரி லங்கேஷோட கொலை என்பது பெரிய அதிர்ச்சி. கௌரி லங்கேஷ் வந்து என்ன சொன்னாங்க, யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இப்போ எங்களை மாதிரி பார்த்திங்கன்னா ஆங்கில ஊடகத்தில் வரது வந்து ரொம்ப அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லைன்னு பார்த்து நம்மளை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க, நீங்கள் என்ன தான் திட்டினாலும். பட் உங்களுக்கு வந்து என்ன விமர்சனம் செய்தாலும். பட் என்னென்னா, ரீஜனல் லாங்குவேஜ், பிரதேச மொழியில் அதிகப்படியான மக்களிடம் கொண்டு போய் வந்து மக்களை கருத்துக்களை சேர்ப்பவர்கள், அதுவும் அரசாங்கத்துக்கும் சில அமைப்புகளுக்கும் எதிரான கருத்தை சொல்வது தான் டார்கெட் பண்ணுறாங்க இப்போது. அப்போ என்பது ஒரு பாதுகாப்பட்ட சூழ்நிலை வந்து அதிகமாயிட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சமூக ஊடகங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்களில் வந்து மக்கள் வரதை வந்து அது வந்து வாட்ஸ்அப்பில் வந்தால் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ என்ன வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க, அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்துச்சு, வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அங்கே என்ன பிரச்சனைனா, சமூக ஊடகத்தில் பொறுத்த வரைக்கும் டெலிவிஷனில் நம்ம என்ன பிரச்சனை பார்த்தோம், நியூஸ் பேப்பரில் என்ன பிரச்சனை பார்த்தோம். சமூக ஊடகத்தில் என்ன பிரச்சனை, சமூக ஊடகம் என்பது ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இது வரைக்கும் வந்து சாதாரண மக்கள் வந்து ஊடகத்துக்குள்ளே வரவே முடியாது. ஒரு லெட்டர் டு த எடிட்டர்னு எழுதலாம், ஆசிரியருக்கு கடிதம், சில நேரங்களும் கட்டுரைகள் பிரசுரிக்கப்படும். ஆனால் இப்போ வந்து சமூக ஊடகம் வந்து தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது, நமக்குன்னு ஒரு நெட்வொர்க் வச்சுக்கிட்டு வந்து பெரிய அளவு போகுது.
அங்கே என்ன பிரச்சனைனா உள்ளுக்குள்ள செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் கிடையாது. நீங்கள் இதுதான் செய்தி அப்படி வெளியிடுறது வந்து அதுக்கு நம்பகத்தன்மை. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை டெலிவிஷன்னா அது பல படிகளை தாண்டி செல்கிறது, பல பேர் பார்க்குறாங்க, அதுக்கு பேர் தான் வெளியே போகுது. ஆனால் சமூக ஊடகத்தின் 2 சைடும் இருக்குது. ஆனால் இப்போது கொஞ்சம் ஆஃப் லேட் பார்த்திங்கன்னா, ஒன்று மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு ஊடகமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதன் மூலமாக ஒரு கலவர சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு இதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ எப்படி பண்ணிட்டாங்கன்னா 5 பேருக்கு மேலே நீங்கள் அனுப்ப முடியாது அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வராங்க. அப்போ ஊடகம் என்பது வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கிரைசிஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இப்போ என்ன மேற்கத்திய நாடுகள் என்னென்னா, இப்போ இன்டர்நெட், இணையம், இது மூலமாகவே செய்திகள் வந்து உங்களுக்கு இணையம், மொபைல் ஃபோன் எல்லாமே வந்ததுனால வந்து ஓரளவுக்கு இந்த செய்தி பத்திரிகைகள் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டு இருக்கின்றன. அப்போ என்னென்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து இணையம் மூலமாக போகிறது, டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு ஒரு வருமானத்திற்கான வழிங்கிறது வந்து இன்னும் ஒரு மாடலுங்கிறது வந்து இன்னும் ஃபுல்லாக இவால்வ் ஆகலை, அது போயிட்டுருக்கு. அப்போ பொதுவாக மேற்கத்திய நாடுகள் வந்து நியூஸ் பேப்பர், பிரிண்டட் பேப்பரோடைய அந்த சர்க்குலேஷன் இது எல்லாமே விழுந்ததுனால அவங்க வந்து புது திசைகள், மல்டிமீடியா, எல்லா செய்தி அதை இப்போ குறித்த ஒரு ஒளி கோர்வை, அப்புறம் வந்து மியூசிக்கு அப்படின்னு பல விஷயங்கள், போட்காஸ்ட்னு சொல்கிறாங்க, இப்படி பல விஷயங்களில் வந்து அவங்க பண்ணி தான் இப்போ வந்து மக்களுடைய கவனத்தை வந்து நம்ம பக்கம் வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் அந்த நிலைமைக்கு வரல. அதில் 2 காரணங்கள் இருக்குது. மேற்கத்திய நாடுகளில் அளவுக்கு வந்து இன்டர்நெட் இன்னும் பெனிட்ரேஷன் ரொம்ப இன்னும் இங்கே வரல. இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து 90% பீப்புள்கிட்ட இருக்குது செல்ஃபோன். இருந்தாலும் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து 25% என்னமோ சொல்கிறாங்க உண்மையிலே. அதனால் இன்றைக்கும் வந்து பத்திரிகை படிப்பது, டெலிவிஷன் மேலே என்னை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சிகள் மேலே ஒரு நம்பகத்தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. பத்திரிகைகள் மேலே இன்றைக்கி ஒரு நம்பிக்கை இருக்குது, படிக்கிறாங்க. பட் அதனால் வந்து என்ன ஆயிருதுன்னா, இங்கே வந்து ஊடக, அதுவும் இப்போ ரீஜனல் மீடியா லாங்குவேஜ், அதாவது பிரதேச மொழிகள் வரும், இது தமிழ், தெலுங்கு, அந்த மொழி பத்திரிகைகள் வந்து வளர்ச்சி வந்து பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று இங்கே இருக்கிற பொதுவாக வளர்ந்து வரும் ஒரு மிடில் கிளாஸ், அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸு, அபிலாஷைகள், இதையிலேருந்து இது பண்ணுறதுக்கான ஒரு ஊடகமாக வந்து இன்றைக்கி வந்து பிரிண்ட் மீடியம் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அதுவும் வந்து ஒரு சேலஞ்சாக தான் வந்துகிட்ருக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை செய்தி பத்திரிகைகளுக்கு என்னென்னா, நியூஸ் பிரிண்ட் ப்ரைஸ், அதாவது இந்த செய்தித்தாள், அது வந்து பொதுவாக ஆங்கில பத்திரிகைலாம் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னதுன்னா அது வந்து பல மடங்கு 30-40% தான் இருக்குது. அப்போ மறுபடியும் உங்களுடைய பத்திரிகை விலையை வந்து கூட்ட முடியுமா? பத்திரிகை விலையை கூட்டினா வாங்க மாட்டாங்க, மறுபடியும் விளம்பரத்தை சார்ந்தான் இருக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு பெரிய கிரைசிஸில் தான் இருக்குது இங்கே இந்தியன் நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி ஆங்கில பத்திரிகைகள் வந்து பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த துறையில், ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில், இந்த துறை சார்ந்த இடத்துல நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட் பணியாற்றிருக்காங்க. அப்படின்ற போது ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர், ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்னவங்க அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அடிப்படையில் என்னென்னா ஒரு பிரமை ஒன்று இருக்குது ஊடகத்தை பற்றி. இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் எல்லாருமே வந்து ஊடகம்னா அவங்க பார்க்குறது வந்து தொலைக்காட்சி தான் பார்க்குறாங்க. தொலைக்காட்சியில் வந்து உங்களை உடனடியாக வந்து படிப்பு முடிச்சுட்டு வந்தவொடனே வந்து உங்களுக்கு வந்து உடனே டெலிவிஷனில் தெரிவிங்க, எல்லாருமே பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்கள் வந்து பின்னாடி உழைப்பை பார்க்குறதில்ல. 20-25 வருஷம் வந்து அவங்க உழைச்சி தான் வந்து இன்றைக்கி இருக்கிற பெரிய ஊடகங்களெல்லாம் வந்திருக்காங்க. அந்த உழைப்பை செலுத்துவதற்கு முன்வர வேண்டும். அதில் முக்கியமானது என்னென்னா, என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அடிப்படையாக ஊடகத்தின் பணி வந்து 3 சொல்லுவாங்க: இன்ஃபர்மேஷன், தகவல் சொல்வது; எஜுகேஷன், கல்வி கொடுப்பு, கல்வி பயிற்றுவிப்பது மக்களை; இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட். இந்த அடிப்படை வந்து இன்னும் மாறல. ஸோ இந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து அடிப்படைகளை வந்து புரிஞ்சிருக்கோம், அதை பற்றி நம்ம வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு அரசியல், கலாச்சாரம், இதை பற்றி ஒரு புரிதல் இந்த மக்கள் இவங்க வந்து எந்த எதுக்குமே தயாராக இல்லை. நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, இப்போ நீங்கள் பெரிய 100 ஆண்டு வரலாறு வேண்டாம், இந்த திராவிட இயக்கத்தின் வரலாறு 1967க்கு பிறகு என்ன நடந்தது போல் அது கூட வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கோ, அந்த மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு அறிவை பெறுவதற்கான ஒரு இது வந்து முயற்சி செய்யணும். அது இல்லாமல் தான் பல பேர் வராங்க. இந்த அரசியல், வரலாறு, பொருளாதாரம் பற்றி ஒரு அடிப்படை புரிதல் வேணும். இன்னொன்று வந்து இந்த ஆர்வம் இருக்குல்ல, இதை நம்ம வந்து நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. நாங்கள்லாம் இன்றைக்கி வெளியே தெரியுறதே வந்து 20-25 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள்லாம் வந்து வெளியே வரோம். ஆனால் 25-30 வருஷம் நாங்கள் பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோன்னா, அடிப்படையில் நாம் வந்து மக்களுக்கு ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆர்வத்தை விட்டுட்டோன்னா நாம் நம்மை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு சுயநல இது வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கான முயற்சியில் தான் இருக்காங்க தவிர நம்மளுடைய அறிவை வந்து
ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. நமக்கு இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ, நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு பேக்ரவுண்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஒரு ஹோம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தயார் இல்லை. அதுக்கான நேரமும் இன்றைக்கி இருக்கிற ஊடகத்தில் கொடுக்கறதில்ல. இந்த போய் பார்த்துட்டு வர அப்படின்னா போய் பார்த்துட்டு வரணும். அப்போ வந்து அது ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து ஊடகத்துறையே வந்து தன்னை பற்றி ஒரு சுய விமர்சனத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு. அதில் வந்து வரும் இளைஞர்கள் வந்து இந்த டெடிக்கேட்டட் உணர்வு, இப்போ நான் வந்து பத்திரிகை துறைக்கு வரணும் அப்படிங்கிறது படிக்கும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த காலத்தில் வந்து ஜேர்னலிசம்னு சொன்னால் பல பேர் சிரித்தாங்க. ஏன் இது இப்படி ஒன்று வேலை இருக்கா ஜேர்னலிசம், என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தர் எழுதுவார் அப்படி நேராக ப்ரெஸ்ஸில் போட்டு பிரிண்ட் ஆகி வந்துடும் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்கள் வந்து ப்ராசஸ் வந்து தெரியாமல் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதை பற்றி அறிவு இருக்குது. ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஊடகத்தை பற்றி புரிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த புரிதல் இல்லாமல் வராங்க. அடிப்படையாக தங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்வது இந்த ஊடகத்தில் எப்படி வந்து நாம் இது பண்ணோம். இப்போ எழுத்து மூலமாக இருக்கும் அச்சு ஊடகம், அப்படியே அதுக்குன்னு சில திறமைகள் நீங்கள் வளர்த்துக்கணும். எழுத்து திறமை, லாங்குவேஜ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மொழி அறிவே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. பல பெரிய சேனல்ஸ் கூட தப்பாக பண்ணுறாங்க, மொழி அறிவு இல்லாது, அடிப்படை அறிவு இல்லாது. அப்புறம் வந்து இப்போ டெலிவிஷன் மீடியானா அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள், அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது அது கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பல தங்களை தயார்படுத்தி கொள்வதில் இந்த பிரம்மையை விட்டு விலகி இது வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம பல வருஷங்கள் பண்ண வேண்டிய வேலை, இது வந்து ஒரு பொது சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு வரவங்க தான் நிற்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அது இல்லாமல் வரவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த ஊடகத்துறை விட்டே வெளியே போயிடுறாங்க. ஏன்னா சலிப்பு வந்துடுது, நம்ம நினச்ச மாதிரி நம்ம வந்து வெளியே தெரியல, ஒரு சுயநல வந்துடுது உள்ளுக்குள்ளே. உடனே என்னுடைய பைலைன் வரணும், வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய எழுத்து வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ எழுத்தையும் உன்னுடைய அறிவையும் பெருக்கி கொண்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு இருக்கிறதில்ல. ஸோ இந்த பைலைனுக்கு பிறகும் இந்த முகம் தெரிவது, ஐ வாண்ட் டு பி சீன் அண்ட் ஹர்ட், என்னை எல்லாரும் பார்க்க வேண்டும், இது முன்னுக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய அந்த அடிப்படையான ஊடகத்தின் பணி இருக்குல்ல அதோடைய அந்த நோக்கம் வந்து குறையும். அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன், அது தன்னை தயார்படுத்திக் கொள்வதில் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்னொன்று என்னோட அடிப்படையாக ஒரு விஷயம் என்ன சொன்னோன்னா, பள்ளிப்படிப்பு முடிஞ்சால் நேராக ஊடகத்துறைக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்காக ஜேர்னலிசம் கோர்ஸ் போகிறாங்கல்ல, அதை நான் விமர்சனத்தோடு பார்க்குறேன். நான் வந்து அப்படி தவறுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜேர்னலிசம் என்பது ஒரு டூல் தான், பத்திரிகை துறையோ ஊடகம் என்பது ஒரு டூல் தான் இந்த பண்ணுறது. ஆனால் நீங்கள் என்னத்தை அறிவை வளர்த்து வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் அடிப்படையாக சோஷியல் சயின்சஸ், விஞ்ஞானம், அறிவியல், இதை பற்றி அறிவுகளை வந்து பயிற்சி பண்ணணும். அதுக்காக வந்து பிஏ, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்து, பொருளாதாரம் இதை பற்றிய நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு ஊடகத்துக்கு வந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் நிற்க முடியும். நேரடியாக வந்தீங்கன்னா 3 வருஷம் அங்கே படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜேர்னலிஸ்ட்டில் நல்ல அறிவோடு வரும், நல்ல ஒரு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்ச அறிவியல், பொருளாதாரம், வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சு வரவங்க வந்து ஒரு வருஷம் ஊடகத்தில் டைரெக்டாக வந்து ஒரு ட்ரைனிங் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 1 வருஷத்தில் நல்ல ஜேர்னலிஸ்ட் ஆயிடுவாங்க. ஆனால் 3 வருஷமும் நான் டெக்னிக்கே படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் வந்து அந்த ஊடகத்தை டெக்னிக் தான் படிச்சுட்டு இருக்கோம், தொழில்நுட்பத்தை தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர அதோட கண்டென்ட்டை பற்றி நம்ம வந்து கவர் பண்ணுறதில்ல. ஸோ உள்ளடக்கத்தை படித்து விட்டு வாருங்கள். இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க தான் நான் வந்து இளைஞர்களுக்கு சொல்லுவேன். நான் நிச்சயமாக சார், ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையின் ஆசிரியராக இந்த 32 ஆண்டு கால பயணம் அப்படின்னு வரும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கான ஒரு தொடர்பு, அவரை நீங்கள் பிரமித்து வியந்து பார்த்த விஷயங்கள், ஒரு பத்திரிகையாளராக அவருக்கு இந்த துறை மீது இருந்த நம்பிக்கை, பொதுவாக இன்றைய சூழலில் பத்திரிகை துறை ஊடகம் சந்திச்சுட்டு இருக்கிற சவால்கள், சிக்கல்கள், அதற்கான ஒரு பாதுகாப்பு, ஒரு பத்திரிகையாளராக வரணும் அப்படின்றவங்க எப்பேற்பட்ட ஒரு தகுதியை இன்றைய காலகட்டத்தில் வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பல கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நூலகங்களில் இருக்கும் புத்தகங்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இப்பகுதியின் மூலமாக நமக்கு அளிக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு அறிவியல் துறையில், தொழில்நுட்பத்துறையில், குறிப்பாக மருத்துவ அறிவியல் துறையில் ஏராளமான புதிய கண்டுபிடிப்புகள், தொடர் ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. நம்முடைய சித்த மருத்துவம் மிக ஆழமான, நீண்ட தொன்மையுடைய ஒரு மருத்துவம். உடம்பில் இருக்கிற நோயினுடைய வீரியத்தை குறைப்பதல்ல, அதை வேரோடு நீக்கிவிடுவது என்பதுதான் அந்த மருத்துவத்தினுடைய இயல்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் அலோபதி என்று இயல்பாக சொல்லக்கூடிய, அது
ஆங்கில மருத்துவமோ அல்லது வெளிநாட்டு மருத்துவமோ இல்லை, அதை நவீன மருத்துவம் என்று சொல்லுவது தான் சரி. அந்த நவீன மருத்துவத்தில் அன்றாடம் நடப்பதைப் போல புதிய புதிய ஆய்வுகள் சித்தாவில் அல்லது மற்ற யுனானி போன்ற மருத்துவ முறைகளில் நடந்து கொண்டிருக்கின்றனவா என்பது மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. நடந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த நவீன அறிவியல் மருத்துவம் என்று சொல்லுகிற இந்த அலோபதியில் பல்வேறு விதமான மருத்துவ பகுப்பாய்வுகள் புதிதாக வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது அந்த மருத்துவ அறிவியல் துறையிலிருந்து ஒரு செய்தியை முனைவர் சுரேஷ் அவர்கள் அறிவியல் ஒளி என்னும் நூலில் எழுதியிருக்கிறார். இந்த இதய நோயை கண்டறிவதற்கான ஒரு புதிய கருவியை இன்றைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது. அது முழுமையாக நடைமுறைக்கு வந்துவிடுமானால் மாரடைப்பு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே அதனை நாம் உணர்ந்து கொண்டு விட முடியும் என்று அவர் எழுதியிருக்கிறார். இப்போதும் மாரடைப்பு நோய் வந்தால் அதை கண்டறிவதற்கு ஒரு கருவி இருக்கிறது. அதனை நாம் எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் என்று சொல்லுகிறோம். இதயத்தினுடைய ஓட்டத்தின் அளவை அளந்து சொல்லுகிற ஒரு கருவி. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த இதய நோய்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. அதற்கு நம்முடைய உணவிலே ஏற்பட்டிருக்கிற கலப்படம் காரணமாக இருக்கலாம். பல்வேறு காரணங்களை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். பல துக்க வீடுகளில் நம் காதுகளில் விழுகிற உரையாடல் எது என்றால், நேற்றைக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தார், திடீர்னு இறந்து போயிட்டார் என்று ஒவ்வொருவரும் பேசிக்கொள்கிறார்கள். உறங்க போகிற போது நன்றாக இருந்தார், காலையில் எழுந்தார், ஏதோ ஒரு முறை வாந்தி எடுத்தது, சட்டென்று உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியது, மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுகிற வழியிலேயே இறந்து போய்விட்டார் என்று சொல்ல கேட்கிறோம். இவை எல்லாவற்றையும் இதய நோய் என்று நாம் பொதுவாக குறித்தாலும் மருத்துவர்கள் அந்த இதய நோய் என்பதில் பல்வேறு வகைகளை சொல்லுகிறார்கள். பிறப்பிலிருந்தே வருகிற இதய நோய், அந்த இரத்த குழாய்களிலே ஏற்படுகிற அந்த கட்டி, எல்லாவற்றையும் தாண்டி இதயத்துக்கு போகிற இரத்தத்தினுடைய அளவு குறைகிற போது, அடைப்பு காரணமாக அளவு குறைகிற போது ஏற்படுகிற மரணம், அது சட்டென்று நிகழ்கிற ஒரு மரணம். ஏன் அப்படி ஒரு மரணம் நிகழ்கிறது என்றால், இதயத்துக்கு போகிற அந்த இரத்தத்தினுடைய அளவு குறைந்து போகிற போது இதயத்தில் இருக்கிற அந்த சிசுக்கள் இறந்து விடுகின்றன. அதனுடைய விளைவாக அந்த கடுமையான மாரடைப்பு நமக்கு ஏற்படுகிறது. இன்னமும் பல்வேறு விதமான இதய நோய்கள் இருக்கின்றன. இதய நோயின் ஒரு பிரிவாகத்தான் அந்த பக்கவாதம், ஸ்ட்ரோக் என்பதும் ஏற்படுகிறது. இந்த மாரடைப்பு என்பதுதான் மிக குறைந்த நேரத்தில் ஒரு மனிதனை சாய்த்து விடுகிற நோயாக இருக்கிறது. யாருக்காவது நெஞ்சு வலிக்கிறது, முதுகு பக்கத்திலும் ஒரு வலி இருக்கிறது, இடது கை வலிக்கிறது, வியர்வை கொட்டுகிறது என்பது போன்ற குறியீடுகள் வருகிற நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம். அப்போது அந்த இசிஜி என்கிற கருவியின் மூலம்தான் இதய துடிப்பின் அளவு கணக்கிடப்படுகிறது. இருப்பினும் கூட அது துல்லியமானது இல்லை என்று மருத்துவர்கள் கருதியதனாலே அதனையும் தாண்டி மிக நுட்பமான ஒரு கருவியை கண்டறிய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்றைக்கு உலக நாடுகளில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் தில்லியில் ஒரு பயன்பாட்டு இயற்பியல், அப்ளைட் ஃபிசிக்ஸ் என்று சொல்கிறோமே, அதில் தேறிய ஒரு முனைவர் நிதின் கே பூரி என்கிறவர் ஒரு பயோசென்சார் என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். உலக நாடுகளிலும் பல இடங்களில் இதே கருவி பற்றிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பயோசென்சார் என்பதை தமிழில் நாம் உயிர் உணர்வி என்று சொல்லலாம். அதைத்தான் முனைவர் சுரேஷ் அவர்கள் அந்த கட்டுரையில் எழுதுகிறார். உயிர் உணர்வி, இந்த உயிர் ஓட்டத்தை பற்றிய உணர்வுகளை மிக துல்லியமாக தரக்கூடிய கருவி என்று அதற்கு பொருள். இப்போது நம்மிடம் இருக்கிற சோதனை முறைகள், தொடக்கத்தில் அந்த இசிஜி கருவியின் மூலம் பார்ப்பது, பிறகு இரத்தத்தை பரிசோதனை செய்வது. இரத்தத்தை சோதனை செய்கிற போது இரத்தம் மெலிதாக இருக்கிறதா இல்லை கடினமாக இருக்கிறதா, வெதர் இட் இஸ் திக் ஆர் தின் என்பதை பொறுத்து, கடுமையாக இருக்கிறது, அது இரத்தம் அவ்வளவு மென்மையாக ஓடுகிற வகையில் இல்லை என்று சொன்னால் அது உறைந்து போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இருக்கிறது. இந்த இரத்த சோதனையும் இல்லை என்றால் பிறகு ஆஞ்சியோ டெஸ்ட் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு குழாயை உள்ளே அனுப்பி இதயத்தின் துடிப்பில் எங்காவது அந்த அடைப்புகள் இருக்கின்றனவா என்று பார்த்து, ஒன்றோ இரண்டோ அடைப்புகள் இருக்குமானால் அதனை உடனே ஆஞ்சியோ பிளாஸ்ட் என்கிற அந்த சிகிச்சையின் மூலம் குணமாக்கி விடலாம்.
3க்கும் அல்லது மேற்பட்ட அடைப்புகள் இருந்தால் உடனடியாக அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் என்பது இன்றைக்கு இருக்கிற நடைமுறை. இப்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த பயோசென்சார் என்பது, உயிர் உணர்வி என்பது, லேசாக நெஞ்சுவலி ஏற்படுகிற போதே மருத்துவமனையில் அதை பயன்படுத்தி கண்டுபிடித்து விடலாம். இவருக்கு இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் மாரடைப்பு வரக்கூடும் என்பதை கண்டறிந்து விட்டால் அந்த மாரடைப்பு வராமலேயே தடுத்து விடலாம் என்பதுதான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கருவி. இந்த மருத்துவ அறிவியலின் வளர்ச்சி காரணமாகத்தான் இன்றைக்கு நாட்டில், நம்முடைய இந்தியாவில், ஒரு மனிதனினுடைய சராசரி வாழ்நாள் கூடியிருக்கிறது என்பதை நாம் ஏற்க வேண்டும். எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், சுற்றுச்சூழல் மாசுபட்டிருக்கிறது, நம் உணவில் கலப்படம் இருக்கிறது, இந்த உலகம் நம் வாழ்கிற தகுதி உடையதாக இல்லை, எனவே இது ஒரு கலிகாலம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மனிதர்களின் சராசரி வாழ்நாள் கூடியிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைதான். மாசு கூடியிருக்கிறது என்பது பொய்யில்லை, உணவில் கலப்படம் என்பது பொய்யில்லை, நம்முடைய வாழ்க்கை முறை என்பது முன்னை போல நிதானமாக இல்லை, இயந்திரமயமாக எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது பொய்யில்லை. ஆனால் இத்தனையையும் தாண்டி இவை அனைத்து அறிவுகோள்களையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்று சொல்லுகிற மனிதர்களின் சராசரி வாழ்நாள் என்பது உலகம் முழுவதும் கூடியிருக்கிறது. இந்தியாவிலும் அது 69.9 என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது. ஏறத்தாழ 70 என்பதுதான் சராசரி ஆயுள். எந்த அளவுக்கு அது உயர்ந்திருக்கிறது? 1947 சராசரி ஆயுள் என்பது இந்தியா விடுதலை பெறுகிற போது 42 வயது தான். 42 வயது தான் சராசரி. ஒருவன் 60 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டால் அது சாதனை. எனவே தான் அன்றைக்கு அந்த ஷஷ்டியப்த பூர்த்தி சாந்தி கல்யாணம் என்பது ஒரு 60 வயதை அவன் நிறைவு செய்திருக்கிறான் என்பதற்காக நடத்தப்பட்ட விழா. 60 வயது வாழ்ந்தாலே ஒரு சாதனை என்று கருதித்தான் அன்றைக்கு 60 வயதை கொண்டாடினோம். இன்றைக்கு 70 சராசரி வயதாக ஆகிவிட்டது. மிக பலர் 75, 80 வரையில் ஆரோக்கியமாகவே வாழ்வதை நாம் பார்க்கிறோம். நாம் கீழே நாடுகளுக்கு போனால், சீனாவில், ஜப்பானில், குறிப்பாக ஜப்பானில் 100 ஆண்டுகளை தாண்டி வாழ்கிற பெரியவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் இதுபோன்ற அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிற பகுப்பாய்வுகள், நுண் ஆய்வுகள் தான் காரணம். புதிய புதிய கருவிகள், உடம்பில் இருக்கிற நோய்களை கண்டுபிடிப்பதற்கான புதிய கருவிகள், அதன் மூலமாக சில நிறுவனங்கள் பணம் செய்கின்றன என்பதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். அது ஒரு பக்க விளைவு தானே தவிர அதனை காட்டி ஒட்டுமொத்தமான அறிவியல் வளர்ச்சியை நாம் புறக்கணித்து விட முடியாது, புறக்கணித்து விடக்கூடாது. இந்த மருத்துவ வளர்ச்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கு மனிதர்களின் வாழ்நாள் கூடியிருக்கிறது. இந்தியாவிலும் அது 70 வயதை தொட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. இன்னும் புது புது ஆய்வுகள் வர வேண்டும். மனிதர்கள் நோயை எதிர்த்து போராடுகிற இயல்பை பெற வேண்டும். அறிவியலின் முன்னேற்றம், தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி, இவைகளை பொறுத்துதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் தற்போது நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். வணக்கம். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டேட்டா மைனிங் அப்படிங்கிறது. டேட்டா அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், தரவுகள் எல்லாமே இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லாமே டேட்டா எங்கே பார்த்தாலும் டேட்டா ப்ரைவசி அப்படி இப்படின்னு நம்ம நிறைய பேசுகிறோம். ஆக டேட்டா அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகம் தேவையில்லை. மைனிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மைனிங் MINING அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மைனிங், இந்த கோல் மைனிங், நிலக்கரி அந்த மைன் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கோல்டு மைனிங், அதுக்கு பேர் தான் மைனிங். அப்போது டேட்டா மைனிங் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் என்ன பேசுகிறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாமே பிக் டேட்டா அப்படின்னு, டேட்டா சயின்ஸ் அப்படின்னு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த சமயங்களில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு டேட்டாவோ ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட அது போய் சேவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்கக்கிட்ட அது பதிவாகிக்கிட்டே அவங்களுடைய சிஸ்டமில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் போய் ஒரு கடையில் ஒரு பலசரக்கோ இல்லை உங்களை துணிகளோ வாங்குறப்போ கூட
உங்களுடைய அந்த டேட்டா சேவ் ஆகுது. நீங்கள் என்ன மாதிரியான துணிகள் வாங்குறீங்க, என்னென்ன துணிகள் வாங்கியிருக்கிறீங்க, என்ன மாதிரியான வந்து பொருட்கள் நீங்கள் வந்து பலசரக்கு மளிகை பொருட்கள் வாங்குறீங்க, எந்த பிராண்டு வாங்குறீங்க, எல்லாமே இன்றைக்கி வந்து போய் என்ன ஆகிட்டு இருக்குன்னா அவங்களுடைய ப்ரைவேட் டேட்டா பேஸ்லேயோ இல்லை ஒரு ரெப்பாசிட்டரிலையோ ஏதோ ஒரு இதில் வந்து எல்லா டேட்டாவும் சேவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போது இவ்வளவு அதிகமான டேட்டா வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, நிறையா டேட்டா சேர்றப்போ அது ஒரு இன்ஃபர்மேஷனாக மாறுது. அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம நாலேஜுன்னு நம்ம சொல்கிறோம், அது ஒரு அறிவு. அப்போது இந்த டேட்டா இந்த இவ்வளவு இது ஒரு எண்ணில் நம்ம வந்து கணக்கிட முடியாத அளவுக்கு குவியக்கூடிய, உலகம் முழுவதும் வந்து குவியக்கூடிய பல டன் கணக்கான டேட்டான்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த டேட்டாவை என்ன செய்கிறது, இந்த டேட்டா எவ்வளோ பெரிய ஒரு மூலதனம், இதை வச்சு நாம் எப்படி வந்து நம்ம ஒரு பயனுள்ள ஒரு சில செயல்களை நாம் செய்வது, அதுதான் டேட்டா மைனிங். எளிமையாக நம்ம சொல்கிறது தான். அதற்கு நிறைய விளக்கங்கள் இதெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைய கொடுக்குறாங்க. டேட்டா மைனிங்கிறது அதிகமான டேட்டாவை பயன்படுத்தி எப்படி பயனுள்ள செயலாம் அதை நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் தொழில் நிறுவனங்கள் வந்து டேட்டாவை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக, அவங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு எளிமையாக ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து அரசாங்கம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சாலைகளில் விபத்துகள் நேரிடுது. அப்போது சாலை விபத்துகள் நேரிடுறப்போ அந்த புள்ளி விவரங்களை நாம் கொடுக்குறோம். அது வந்து 2 வீலரா 4 வீலரா, எத்தனை மணிக்கு நடந்தது, எந்த மாதிரியான சூழ்நிலையில் நடந்தது, எந்த மாதிரியான வண்டி அது, அந்த ரோடு எப்படி இருந்தது, எந்த பகுதி, எந்த இடத்துல, இந்த மாதிரி பல டேட்டாவை நாம் கொடுக்குறோம். மழைக்காலமாக இல்லை அதிகமான வெயிலா, இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து சேவ் பண்ணி இப்படி நிறைய டேட்டா சேவ் ஆகிக்கிட்டே வருது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம செய்தித்தாள்கள் அந்த புள்ளி விவரங்கள் வெளியிடுவாங்க, நம்ம பார்ப்போம். அப்போது அதிகப்படியான வந்து 2 வீலர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அதிகாலை நேரங்களில் நடந்திருக்கு, இப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி நமக்கு கிடைக்கும். இது வந்து இது வரைக்கும் நாம் நம்ம வந்து அந்த தரவுகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போது டேட்டா மைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தகவல்களினுடைய அடிப்படையில் வருங்காலத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் வந்து டேட்டா மைனிங். இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய கணக்குகள் ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸு அந்த கான்செப்ட்ஸ் தான் எல்லாம் காம்ப்ளெக்ஸாக வந்து நிறைய வந்து இந்த டேட்டா மைனிங் கான்செப்ட்ஸில் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ்னு நாம் சொல்கிறோம். இருக்கிற டேட்டாவை பயன்படுத்தி இதற்கு முன்னாடி நடந்த அந்த பேட்டர்ன், அந்த இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்மேட்லாம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் எந்த மாதிரி வரும், இதே மாதிரி வருமா இல்லை அதில் வேறு மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட்டு நடக்குமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரியான மெஷர்ஸை நம்ம எடுக்கிறப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு செயலாக நம்ம பார்க்கலாம். இது நம்ம விபத்துகளை நம்ம வந்து குறைக்கலாம். இதுதான் டேட்டா மைனிங். அப்போது இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து எளிமையாக நம்ம சொல்லிட்டோம். அப்போது நம்மளை மனித மூளையாலே நாம் வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத நம்ம கணிக்க முடியாது. ஒவ்வொரு அறிஞர்களும் ஆய்வாளர்களும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஆய்வுகளை வெளிப்படுத்துவாங்க. அப்போது ஒரு டேட்டா மைனிங் கான்செப்டில் எப்படி நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ ஒரு கான்க்ரீட்டான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, சில ஃபார்முலாஸை நாம் வந்து அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபீட் பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன இந்த விபத்துகள் பற்றின இதுக்கு சில செட் ஆஃப் ஃபார்முலாஸை நம்ம கொடுக்கணும். இது வேறு மாதிரியான பர்ச்சேசிங், ஷாப்பிங், இந்த மாதிரியான இடங்களில் அதற்கு தகுந்த மாதிரியான சில ஃபார்முலாஸ் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்து கொடுக்குறப்போ அது ப்ரெடிக்டிவ் பண்ணும். அப்போது எப்படி நாம் வந்து அடுத்த மாதங்களில் வரக்கூடிய ஆண்டுகளில் எந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும், என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து முன்கூடியே அதை வந்து யூகிச்சுக்கிட்டு நம்ம சாலை விபத்துகளை தடுக்கிறது, இல்லை நிறுவனங்கள் வந்து தங்களுடைய லாபத்தை பெருக்கிறது, இந்த மாதிரி செயல்களுக்கு அதை வந்து இந்த டேட்டா மைனிங் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி சமயங்களில் வந்து அதிகப்படியான வியாபாரங்கள் நடக்கும். அப்போது அதிகப்படியான பொருட்கள் வாங்கப்படுது, விற்கப்படுது, நிறைய பணம் வந்து வந்து முதலாளிகளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரியான டேட்டாலாம் நிறையா வந்து அவங்க வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் இந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான இதை வந்து மக்கள் வாங்கியிருக்காங்க,
இன்றைக்கு நாட்டில் இருந்த அந்த பொருளாதார சூழ்நிலை என்ன, மக்களுடைய தேவை என்னவாக இருந்தது, அதான் அந்த பிஹேவியரை வந்து அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. அப்போ அந்த பிஹேவியரை ஸ்டடி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் பிஹேவியர் அடுத்த சூழல்களில், இந்த மாதிரி சூழலில் எப்படி சேஞ்ச் ஆகும், அப்போ உங்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கும், நம்ம எந்த மாதிரியான பொருட்களை சந்தையில் நம்ம வந்து கொண்டு வந்தால் அது அதிக அளவில் விற்பனை ஆகும். இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை இதற்கு முன்னாடி இருந்த தரவுகளின் அடிப்படையில் அதை வந்து பிஹேவியரை, அவங்களுடைய நடத்தையை நீங்கள் எப்படி வந்து சந்தை பொருளாதாரத்துக்கு உங்களுடைய மனம் மாறுது அப்படிங்கிறத கணக்கிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் தான் வந்து டேட்டா மைனிங். இது வந்து ஒரு கான்செப்ட். அப்போ இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இந்த சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் இருக்குது. ஆரஞ்சு இந்த மாதிரி அதனுடைய பேர், ரேபிட் மைனர், இந்த மாதிரியான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. இதன் மூலமாக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த டேட்டா மைனிங் பிரின்சிபல்ஸை, இந்த ஃபார்முலாஸை வச்சு அவங்க வந்து ஒரு இதை டெவலப் பண்ணி அவங்களுடைய தேவைகளுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்போது இந்த வருங்காலத்தில் எல்லாமே டேட்டான்னு வர்ற சமயங்களில் இந்த டேட்டா மைனிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய தரவுகளை வைத்து எப்படி வந்து அதே ஒரு பயனுள்ள செயலாக நாம் அதை மக்களுக்கு பயனுள்ளதாகவோ இல்லை உங்களுடைய தொழிலுக்கு லாபத்துக்கு பயனுள்ளதாகவோ நாம் அதை வந்து மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா மைனிங். இதை வந்து இன்றைக்கி எல்லா அடிப்படையான வணிக நிறுவனங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி அரசாங்கங்களும் இந்த டேட்டா மைனிங்கில் இன்றைக்கி வந்து கவனத்தை செலுத்த தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த சாலை விபத்துகள் வந்து இப்போ இந்த கேரளாவில் வெள்ளங்கள்லாம் வந்தது, இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பருவநிலையை கண்டறிதல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இந்த டேட்டா மைனிங்கை வந்து அரசாங்கம் எடுத்து பயன்படுத்துதுன்னா அது நமக்கு வந்து உண்மையிலேயே மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நன்மையை பயக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த டேட்டா மைனிங் கான்செப்ட் வந்து இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அதே மாதிரி இந்த ஆபத்துகளையும் நாம் பார்த்தோம். நம்ம எல்லா இடங்கள்லையும் போகிறப்போ நம்மளுடைய டேட்டா வந்து எல்லாருக்கும் வந்து போய்கிட்டே இருக்குது. அதை சிலர் தவறாக வந்து எடுத்துக்கொண்டு அந்த இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஆக இந்த டேட்டா மைனிங் கான்செப்டை பயன்படுத்தி தங்களுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்க விரும்பக்கூடியவர்கள் அதே சமயத்தில் அந்த டேட்டாவை உங்களுக்கு தரக்கூடிய அந்த மக்களினுடைய நிலையையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமையாகவே அது இருக்கிறது. ஆக டேட்டா மைனிங் கான்செப்ட் என்பது, இந்த டேட்டா மைனிங் இந்த முறை என்பது மிகுந்த அளவில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய, வருங்காலத்தை ப்ரெடிக்ட் வந்து முன்னதாகவே அதை யூகித்து நாம் வந்து தேவையான நடவடிக்கைகளை தற்காத்து கொள்வதற்காகவும் வேறு சில மாதிரியான முன்னேற்றங்களுக்காகவும் நாம் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த டேட்டா மைனிங். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம், மாசுபடாமல் பாதுகாக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது சுற்றுச்சூழல். இன்று செப்டம்பர் 26வது நாள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு முக்கிய தினமாக இன்றைக்கு உலகம் முழுவதுமே வேர்ல்டு என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் டே என்று சொல்லப்படுகிற உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த வருடம் அது ஒரு முக்கியமான கருப்பொருளை அடிப்படையாக வைத்து இந்த தினத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தினத்தினுடைய 2 வார்த்தைகள் மிக முக்கியம். ஒன்று சுற்றுச்சூழல் சுகாதார தினம். நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன், சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கிற பொழுது அங்கே சுகாதாரம் ஏற்படும் என்பதுதான். சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்து சுகாதாரம் சிறப்பாக இருந்து அதற்கு கிடைக்கின்ற பயன்கள் என்னவென்று கேட்டால் நம்முடைய உடல் நலம். அதுதான் இந்த மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருப்பதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த தினத்தை மிக முக்கியமாக அனைத்து நாடுகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு வருகிற ஒவ்வொரு பொருள்களுமே சுற்றுச்சூழலை அடிப்படையாக வைத்து தான் அமைகிறது. ஆனால் தான் இந்த வருடம் கருப்பொருளாக எதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால்
ஃபுட் சேஃப்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்கிறார்கள். உணவு பாதுகாப்பு, அதனுடைய தன்னிறைவு. முதலில் இந்த உணவை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த சுற்றுச்சூழல் தான். ஏனென்றால் இன்றைக்கு நாம் உணவாக உட்கொள்கிற அனைத்துமே சுற்றுச்சூழலில் ஏற்பட்டிருக்கிற அந்த மாசுக்களால் இன்றைக்கு பலவாறு பாதிப்புக்கு அது உள்ளாகியிருக்கிறது. அவ்வாறு பாதிப்புகள் உள்ளான அந்த பொருள்களை நம் உணவாக உண்கிற பொழுது அது நம் உடலில் சென்று பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதனுடைய விளைவாகத்தான் பல வகையான வியாதிகள் நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த தினத்தை கொண்டாடுவதற்கே முதல் நோக்கம் என்னவென்று பார்த்தால், சுற்றுச்சூழலை எவ்வாறு சுத்தமாக வைத்துக்கொள்வது, அதன் மூலம் நாம் உணவாக கொள்கிற பொருள்களை எவ்வாறு சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அதன் மூலம் இந்த உணவை ஒரு தகுதியான உணவாக மாற்றுவதோடு இல்லாமல் அது நமக்கு நிரந்தரமாக கிடைப்பதற்கு ஏற்க வழிகளை எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டுவதற்காகத்தான் இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய விவசாயத்தை வைத்து பார்க்கிற பொழுது விவசாயத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலை பாழடைத்ததோடு இல்லாமல் நம்முடைய அனைத்து உணவுப் பொருட்களையும் பாழடைத்து விட்டோம். ஆனால் தான் இன்று வரை அந்த உணவுகளை எப்படி உண்வது, அது உண்பதனால் அது உடலுக்கு ஒரு சுகாதார சூழலை தருமா என்பது ஒரு வினாவாகத்தான் இன்று கூட நாம் அதை உணவாக உட்கொண்டிருக்கிறோம். ஆனால் தான் இத்தகைய சூழலை வைத்து பார்க்கிற பொழுது இந்த தினத்தில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள். நாம் விளைவிக்கின்ற ஒவ்வொரு பொருளும் மாசற்று இருக்க வேண்டும். அவ்வாறு மாசற்று இருக்கிற பொழுது நாம் விளைவிக்கின்ற ஒவ்வொரு பொருள்களும் சுத்தமாக இருக்கும். அவ்வாறு சுத்தமாக இருக்கிற பொழுது அது நமக்கு சுகாதாரத்தை தரக்கூடியதாக, உடல் நலத்தை பேணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய உணவு எத்தகைய வகையாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற இந்த உணவு தன்னிறைவு என்பது இருந்தால் கூட அத்தகைய உணவுகள் இன்றைக்கு எந்த அளவுக்கு தரம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதும் ஒரு கேள்விக்காக இருக்கிறது. ஆனால் தான் இந்த 2 செய்திகளை அடிப்படையாக வைத்து நம்முடைய இந்த சுற்றுச்சூழல் சுகாதாரம் இரண்டையும் நம் கண்கள் போல் பாதுகாக்கிற பொழுது நம்முடைய சுவாசிக்கின்ற காற்றும், அருந்துகிற நீரும், உணவாக கொள்கிற எந்த பொருளுமே நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கு பல இடங்களில் பல மேலை நாடுகளில் அது மீன் விற்கின்ற இடமாக இருக்கலாம், காய்கறி விற்கின்ற இடமாக இருக்கலாம், அல்லது உணவு கூடங்கள் ஆக இருக்கலாம், இவை அனைத்துமே இந்த 2 கருப்பொருள்களை முக்கியமாக உள்ளடக்கி அவற்றை பேணுகிற பொழுது நாம் ஒரு சுத்தமான ஒரு சூழலை உருவாக்குவதோடு சுத்தமான உணவை தருவதோடு இல்லாமல் நம்முடைய மக்களுக்கு ஒரு சிறந்த சுகாதார சூழலை உருவாக்கி தருகிறோம் என்கிற பொழுது பல நோய்கள் குறைவதற்கு அது பெரிய வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. ஆனால் தான் இதை ஒரு முக்கியமாக கருப்பொருளாக கொண்டு நாம் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு பொதுவாகவே எல்லா இடங்களிலும் வருகிற ஒரு பெரிய குறைபாடு உணவை உட்கொள்வதனால் ஏற்படுகிற அந்த ஒவ்வாமை என்று சொல்கிறார்கள், ஃபுட் பாய்சனிங் என்று சொல்கிறார்களே, அது இன்றைக்கு ஒரு சாதாரண நிகழ்வாகவே மாறிக்கொண்டு வருகிறது. பல நேரங்களில் உணவை உட்கொள்கிற பொழுது, அது உணவகத்தில் உட்கொள்கிற பொழுது அல்லது விடுதிகளில் உணவை உட்கொள்கிற பொழுது இது போன்ற ஒரு ஒவ்வாமை உருவாகி அதன் மூலம் வாந்தி பேதி போன்ற ஒரு சூழலுக்கு பல பேர் தள்ளப்பட்டு பல நாட்கள் அதனால் உபாதைகளை அனுபவித்து அத்தகைய சூழல் உருவாக்கி கொண்டிருப்பதற்கே காரணம் நம்முடைய சுற்றுச்சூழல் பாழடைந்து அதன் மூலம் நம்முடைய உணவுப் பொருட்களும் நாம் அருந்துகிற நீரும் அசுத்தமாகி
ஆனதனுடைய காரணமாக நாம் தயாரிக்கின்ற ஒவ்வொரு பொருளுமே ஒரு பாய்சன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக அது அமைந்து விடுகிறது. ஆனால் தான் நாம் உணவை உருவாக்குகிற இடத்திலிருந்தும் அவற்றை தயாரிக்கிற ஒரு நிலையிலும் அதை முறைப்படுத்துகிற ஒரு நிலையிலும் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் த ஃபுட் சேஃப்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த 2 தாரக மந்திரங்களை அடிப்படையாக வைத்து இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடுவதோடு இல்லாமல் வீட்டில் ஆரம்பித்து விடுதிகள் வரை இத்தகைய முயற்சியில் நம்மளை உட்படுத்தி கொள்கிற பொழுது ஒரு தரமான ஒரு உணவும் தரமான நீரும் தரமான சுகாதாரமும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு வரும். அதன் மூலம் அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாகவும் அமையும். கலை மூலம் கருத்துக்கள். கலை கலைக்காக இருக்க முடியாது. விளக்கு எப்படி விளக்கிற்காக இருக்க முடியாதோ அதை போல கலை கலைக்காக மட்டும் இருக்க முடியாது. விளக்கு எப்படி ஒளி கொடுப்பதற்காக ஏற்றப்படுகிறதோ அதை போல கலையின் மூலமாக சில கருத்துக்களை சொல்கிறோம். அந்த கருத்துக்களை எல்லாம் கட்சி கருத்துக்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. கலை சுலபமாக மக்கள் மனதிலே பதியக்கூடிய ஒரு கருவி. அதை பயன்படுத்தி கலை மூலமாக சில கருத்துக்களை சொல்வது தவறல்ல. திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்வதால் அந்த கருத்துக்கள் அரசியல் கருத்துக்களாக ஆகிவிட முடியாது.